நிறைவற்று மறைவற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம் தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். எசாயா 25 அதிகாரம் 9 ஒருவர் லட்சக்கணக்கானவர்களை பார்த்து, ஆயிரக்கணக்கானவர்களோடு படித்து, நூற்றுக்கணக்கானவர்களோடு பழகி, இறுதியில் ஒருவரை மட்டுமே தேர்வு செய்து அவரிடம் தம்மை ஒப்படைத்து விடுகின்றார். ஒருவர் தம்மையே முழுமையாக மறந்து மற்றவரில் தம்மை இழந்து தம்மில் குறைவாக இருப்பதை மற்றவரில் நிறைவாக்கி நிபந்தனையின்றி தம்மை கொடுத்து அந்த இருவருக்கிடையில் நடைபெறுகின்ற அன்பு பரிமாற்றங்களை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. திருமண அன்பு புனிதமிக்கது, உயிர் துடிப்புள்ளது, உள்ளார்ந்தது. எப்படிப்பட்ட மனிதர்களையும் தம் வயப்படுத்தி புதிய மனிதர்களாக உருவாக்குகின்ற ஆற்றல் இந்த திருமண பந்தத்திற்கு உண்டு. இந்த அன்பின் அர்த்தத்தை நன்குணர்ந்தமையால் இனிமைமிகு பாடல் கடவுளின் அன்பையும் தம் மக்களின் அன்பையும் காதலி காதலன் அன்போடு ஒப்பிட்டு பார்க்கின்றது. உறவு பரிமாற்றங்களில் கணவன் மனைவி இருவருமே சமமாக பங்காற்றுகின்றனர். மனைவி பொறுப்புகளை மேற்கொள்ளக்கூடியவளாகவும் திருமண வாழ்வின் வெற்றிக்கும் கணவனின் நற்பெயருக்கும் பங்களித்து உதவக்கூடியவளாகவும் விளங்குகின்றாள். இந்த அன்பில் ஆணோ அல்லது பெண்ணோ தான் பெரியவன் தான் பெரியவள் என்று பெருமை பாராட்டிக்கொள்ள வாய்ப்பில்லை. திருமண அன்பின் அவசியத்தை இறைவாக்குனர்களும் உணர்ந்திருக்கின்றனர். எசேக்கியேலின் மனைவி மிகவும் அன்பானவள் என்பது அவள் கண்களுக்கு இனிமை தருகின்றவள் என்ற உருவக மொழியில் கூறப்படுகின்றது. எல்லா துன்ப சூழ்நிலையிலும் யோபு தம் மனைவியை விட்டு விலகாமல் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுவதும் எசாயா தமது துக்கங்களையும் வெற்றிகளையும் தம் மனைவியோடு பகிர்ந்து கொள்கின்றார். எரேமியா மணமுடிக்க தடை விதிக்கப்படுகின்றது. எனவே வாழ்வில் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்திருக்கும்போது மனைவி என்ற துணைப்பலம் இல்லாமை எரேமியாவுக்கு பெரும் குறையாகவே தென்படுகின்றது. ஆண் பெண் சமத்துவம். அனைத்தையும் படைத்த பின்னர் கடவுள் பெண்ணை ஆணிலிருந்து படைக்கின்றார் என்று எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெயரிடுகின்றாள். ஆனால் பெண்ணுக்கு அவன் பெயரிடவில்லை. எனவே பெண் அவனுக்கு அடிமை அல்ல. பெண் ஒரு நல்ல துணையாளி. அவளின்றி ஆண் முழுமையானவன் அல்ல. திருப்பாடல்களில் கடவுள் துணையாளராகவே அறிமுகம் செய்யப்படுகின்றார். ஆணுக்கருகில் துணையிருப்பவள் பெண். ஆணின்றி பெண்ணும் நிறைவேற்றவள். இயேசு பெண்களை எல்லா மதிப்பிற்கும் உரிய ஒரு மனித நபராக காண்கின்றார். ஆண்கள் விருப்பப்படி பயன்படுத்தும் ஒரு பொருள் அல்ல அவள். இரு இதயங்களின் இணைவை சில சட்டங்கள் பிரித்து வைக்க முடியாது. பெண்ணை இரண்டாம் தர குடிமகளாக கருதும் சில கலாச்சார கூறுகள் கடவுளின் சிந்தனைகள் அல்ல. நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்.
அன்பின் ஆவியே, இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். ஆமீன். அன்பான இறைமக்களே, இன்று கற்புள்ள குடும்பம் பற்றி நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்தில்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று போருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். உறங்குபவர் இரவில்தான் உறங்குவர். குடிவெறியர் இரவில்தான் குடிபோதையில் இருப்பர். ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாகவும் அணிந்து கொள்வோம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பேரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். நல்ல கணவனாக இருப்பது எப்படி? அருமையான மனைவியாக இருப்பது எப்படி? சிறந்த பெற்றோராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு பிள்ளைகள் என்ன செய்யலாம்? உதவி செய்ய வசதியும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்தபோது சுயநலத்தோடு நடந்து கொண்டேனா? இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம். ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்துக்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களுக்கு மன்னிப்பு அளிக்கும் அன்பின் ஆண்டவரே, என் பாவங்களை உணர்ந்து உண்மையாய் மனம் திரும்பி உமது அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ கிருபை தாரும். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவ குடும்பங்களில் அரசராய் வீட்டிருக்க உமக்குள் ஆவலே புனித மார்கரித்து மரியம்மாள் வழியாக தெரிவித்த இயேசுவின் திரு-இருதயமே, எங்கள் குடும்பத்தின் மட்டில் உமக்குள்ள சர்வ அதிகாரத்தை பிரத்யட்சமாய் அங்கீகரிக்கும்படி
இதோ என்று இங்கே கூடியிருக்கிறோம். இன்று முதல் உமது ஜீவியத்தை பின்பற்றி நடக்க ஆசிக்கிறோம். நாங்கள் யாவரும் சமாதானமாய் இணைந்து வாழ்வதற்கு அவசியமான புண்ணியங்கள் இந்த குடும்பத்தில் நாளுக்கு நாள் விருத்தியடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். நீர் தாமே ஜெயித்து விலக்கி இருக்கும் உலக பற்றுதல்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட ஆசிக்கிறோம். கவடற்ற எங்கள் விசுவாசத்தின் காரணத்தால் எங்கள் மத்தியில் அரசாள்வீராக. முழு இருதயத்தோடு உம்மை நேசிப்பதால் எங்கள் இருதயங்கள் அரசராக வீற்றிருப்பீராக. திவ்ய நற்கருணையில் உம்மை அடிக்கடி உட்கொள்வதனால் எங்கள் சிநேகத்தை அதிகரித்தருளும். ஓ இயேசுவின் திரு எங்கள் மத்தியில் உமது சிம்மாசனத்தை ஸ்தாபித்து ஆத்ம சரீர விசேஷமாய் நாங்கள் செய்கிற முயற்சிகளை ஆசீர்வதித்தருளும். சகல கவலை விசாரங்களையும் உங்களிடமிருந்து நீக்கியறணும். எங்கள் இன்பங்களை அர்ச்சித்து துன்பங்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்களில் யாராகிலும் உம்மை எப்போதாவது மனநோக பண்ணுவோமே ஆனால் தூய திரு இருதயமே, மனஸ்தாபப்படும் பாவியின் மட்டு நீர் இரக்கமும் தயவும் உள்ளவர் என்பதை நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும்படி எங்களுக்குள் மரணம் நேரிடும் போது மறிக்கிறவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களும் எல்லாரும் உமது திரு சித்தத்திற்கு அமைந்தவர்களாய் நடப்போம். கடைசியாய் ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் மோட்ச ராஜ்யத்தில் ஒன்று கூடி உமது மகிமை வர பிரசாதங்களை சதா காலமும் ஸ்துதித்து ஸ்தோத்திரிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் ஆறுதல் அடைவோம். இன்று எங்கள் காணிக்கையை புனித மரியாயின் மாசற்ற இருதயமும் மகிமை நிறைந்த பிரதாப பிதாவாகிய புனித சுசேப்பரும் உம்மிடம் செலுத்தி எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை மறவாதிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. எங்கள் அரசரும் தந்தையுமாகிய இயேசுவின் திருதயம் துதிக்கப்படுவதாக. இறைவா, இறந்து போன உறவினர்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் வேண்டுதல் உம் அடியார்கள் அனைவருக்கும் பயன்படுவதாக. அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து உம் மீட்பில் அவர்கள் பங்கு பெற அருள்வீராக. இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ள இயலாமல் வீட்டிடங்களில் இருக்கும் உறவினர், உபகாரிகள், நண்பர்களுக்காகவும் வேண்டுகிறோம். இறைவா, இவர்களை எல்லாம் உமது அன்பிலே காத்து அருளினால் நிறைத்து வழிநடத்தி அருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மணமக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றிகட்டத்தனத்துக்கு பரிகாரமாக வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகி எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்தரிக்கிறோம். எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள், இன்ப சந்தோஷங்கள், மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம். நீசராகி எங்கள் குடிசைக்குள் தேவரீர் எழுந்தருளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் உமது திரு சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீர். ஆகையால் எங்கள் ஆத்மம் உம்மை நாடி தேடுகின்றது. ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவனென்று
ஓடி வரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம். முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலவுமாய் இருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம். ஓ இயேசுவின் திருஹிருதயமே, எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதையும். உம்மையே நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு உழைத்து வருவோம். உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டரிக்கும் தேவாக்கினி நீரே. பெத்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. உமது திருஹிருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும். பரிசுத்த ஆத்மாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக. அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே, எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இறக்கும்படி செய்தருளும். ஓ இயேசுவே, எழுந்தருளி வாரும். நசரேத்தூரில் உமது திருத்தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாலோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம். மிகவும் பிரமாணிக்கமாயுள்ள ஆத்தம சிநேகிதரே, எங்கள் கஸ்தி துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீர், ஆனால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும். ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லை. ஆதலால் இப்போதே எழுந்தள்ளி வாரும். எங்களோடைய வாசம் செய்ய கிருபை கூர்ந்தருளும். ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது. நாங்களோவெனில் உம்மோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம். எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறீர். பூவுலகில் நீர் மணமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக. ஆண்டவரே, இதை உமது வாசஸ்தலம் ஆக்கியருளும். நாங்கள் உம்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும். ஓ இயேசுவே, ஜெயசீலரான ஆண்டவரே, உமது இருதயம் என்றென்றைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. ஆமேன். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.